கடவுளுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட பார்வையில் பிடிவாதக்காரங்க இப்படி தான் தெரிவாங்க, கோபக்காரங்களாக தெரிவாங்க. சொல்ல போனால் சுயநலவாதிகள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மனதளவில் ரொம்ப நல்லவங்க. இதோட இவங்களை பார்த்தா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்கிட்ட என்னப்பா சரக்கு இருக்க போகுது, நிறைய திறமை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மைக்கு பார்த்தோன்னா உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவங்க. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு அதிக அளவில் உதவி செஞ்சு அதுக்காக நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டவர்கள். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஒருத்தவங்க உதவி செஞ்சதுனால நிறைய உபத்திரங்களை சந்திச்சிருப்பீங்க. இதோட இந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான்ப்பா குணம் இருக்கும் இந்த சொல்லி யாருக்கு பொருத்தமாகுதோ இல்லையோ விருச்சிக ராசிக்கு ரொம்ப பொருத்தமாகும். ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல கோபப்பட்டாலும் சரிங்க, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அதை மறந்துட்டு உதவி செய்யறது இவங்க தான். இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதத்தில்? உயிரே போனாலும் இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ விருச்சிக ராசி யோசிக்கிறது என்ன? ஆல்ரெடி சேர்த்து தான் தினமும் பழச்சிக்கிட்டு இருக்கேம்மா, தினமும் மறுபிறவி எடுத்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி உயிர் போன நிலைமையில தான் இருக்குது, அதையும் கொஞ்சம் சொல்லு, நான் தெளிவாக பார்த்துக்கிறேன். நீ சொல்கிறது நிஜமாவே எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ போகுதாங்கிறதும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சொல்கிறேங்க. விருச்சிகம் ராசி விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டி நட்சத்திரம் உங்கள் எல்லாருக்கும் இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும். உங்கள் ராசியில் கிரக நிலை இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூட ராகு பகவான் கூட்டணியில். ஸோ இப்போ சனியும் ராகுவும் தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் இடைஞ்சலை தான் கொடுப்பாங்க. அடுத்ததாக ரணரோண ரோகஸ்தானத்தை பொறுத்ததுக்கு சுக்கிர பகவான், இவங்க பண்ணக்கூடிய பாதிப்பை சுக்கிரனும் குரு பகவானும் தான் ஓரளவுக்கு சரி செய்வாங்க. அடுத்தது களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான். அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான். பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான், அவர் கூட செவ்வாய் பகவான் கூட்டணியில். அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான். ஸோ 9 நவகிரகங்களும் இப்படி உங்கள் ராசியில் உட்காந்துட்டு தான் பலன் கொடுக்க போகிறாங்க. இதோட இந்த மாதத்தில் கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா 5 கிரக மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆல்ரெடி 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார். இதோட வரக்கூடிய இந்த 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 14/5/2025 அன்னைக்கு இனி வரக்கூடிய நாட்களும் அப்படி தான் வரப்போகுதுங்க. இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறி மாறி மாற்றங்களை தான் ஏற்படுத்த போகுதுங்க. சூரிய பகவானும் உங்களுக்கு நன்மைகளை தான் செய்ய போகிறாரு. அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கிரக அமைப்புகளும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல இடத்துலையே இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்துக்கு சூரிய பகவான் மாற போகிறாரு. 4ஆவதாக 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி இறுதி நாள்னு சொல்லக்கூடிய மாதத்தில் இறுதி நாள்னு சொல்லக்கூடிய 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணரோண ரோகஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. ஸோ இதை வச்சு எல்லாருக்கும் கெட்டவங்களாக தெரியக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களில் வெற்றி உண்டாகுங்க. போட்டிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும். எதிரிகள்லாம் உங்ககிட்ட போட்டி போட முடியாமல், உங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாமல் ஓடி ஒழியக்கூடிய நேரங்க இது. அவங்களே யோசிப்பாங்க, இது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உருப்பட மாட்டாங்கன்னு நினச்சா இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவாகவே உண்டாகும். இத்தனை நாளாக அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலும் சரிங்க,
ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். இதிலேயே பெரிய சந்தோஷம். அதே போல் மற்றவங்களால் அமைதி இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ அமைதி கிடைக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் உசிரே போனாலும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, அடுத்தவங்க பேச்சை கேட்கவே கூடாதுங்க. இல்லைம்மா எனக்கு கேட்காமலாம் தூக்கம் வராது, கேட்காமலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக கேட்குறத குறைச்சிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கு இல்லையா, உங்களுக்கான ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க. அது சரியோ தப்போ, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்களாக யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அதில் தோல்விக்கு இடமே கிடையாதுங்க. அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே நீங்கி தொழிலையும் சரி வியாபாரமும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விருத்தி அடையும். அதே போல் பொருட்கள் வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக பேக் பண்ணி அனுப்பிவிடுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கவனத்தோடு பழகணுங்க. கூட வேலை பார்க்குறவங்க தானே, நம்ம மேலே அதிகாரி தானே, நம்ம மேலதிகாரி தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, இப்படி எப்பவும் போல் உங்களோட வளருவாயை வச்சுக்கிட்டு அது இதுன்னு பேசிட்டு உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எப்படி காய் நகர்த்தணுமோ உங்களை எப்படி வீழ்த்தணுமோ அப்படி அழகாக திட்டம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க உங்களால் முடியாத விஷயத்த தயவு செஞ்சு உங்களை பற்றின விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒளிஞ்சு விளையாடவே தெரியாதுப்பா. அவங்க 10 வார்த்தை பேசிட்டா அவங்க ஹிஸ்ட்ரியே சொல்ல மாட்டோம், தயவு செஞ்சு உங்கள் ஹிஸ்ட்ரியோட புக்கை கொஞ்சம் மூடி வைங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கு உத்தியோக பணியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இடமாற்றம் உண்டாகும். இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் அனுசரணையாக பேசி பழகிறது ரொம்பவே நல்லது. நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற போக்கு மட்டும் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட பக்குவமாக நடந்துக்கோங்க. அவங்களோட எதிர்ப்புகளுக்கு கொஞ்சம் மதிப்பளிங்க, எதிர்பார்ப்புகளுக்கும் மதிப்பளிங்க. நான்லாம் அப்படிதான் இருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னா இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மாற்றத்தை தான் வச்சுக்கோங்க. இதோட எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் திட்டமிட்டு செயல்படும் வீண் செலவா விரைய செலவா இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு குறிப்பாக கையிருப்புக்கு தகுந்த மாதிரி செலவுகள் கணக்கு போட்டுக்கோங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை எளிமையாக சாதிச்சு முடிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண்களுக்கு மனசுக்கு நிறைவாகவே கொடுக்கும். அடுத்து கலைத்துறையில் இருக்கணும் அப்படின்னா யாருமே பகச்சிக்காதீங்க, எல்லாரையுமே அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்களோட திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலரோட. ஸோ உங்களுக்கே தெரியும் இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, நம்ம பேசினாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க தப்பான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல அமைதி காக்கிறது சிறப்புங்க. அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகுது. விட்டு போனது தானே உங்களை சேரும். அறிவுத்திறன் அதிகமாகுதுங்க. நெருக்கமானவங்க கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போகிறீங்க. தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பெறும். அடுத்ததாக மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகுது. போட்டிகளும் சாதகமான பலன்களை கொடுக்கும். இதோட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சதா நேரமும் பணம் சம்பாதிக்கிறோட எண்ணத்துல தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பண வரவை கொண்டு வந்திருக்குங்க. அது கூடவே சிக்கலும் இருக்கு, பார்த்து பக்குவமாக இருக்கணும். அது ஒரு ரோஜாவை பறிக்கிறப்ப அது கூட முள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இந்த மாதத்தில் நடக்கிறதுங்கிற சொல்கிறேன். குரு பகவான் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வர்றாருங்க. அவர் அங்கே இருந்தே தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவு நல்லா இருக்கும். சுப காரியங்களில் தடை விலகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்த ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை கொடுப்பாங்க. அடுத்தது கலைத்துறையுடைய ஆசிரியர்களை பகைச்சு கொள்ளாதீங்க. கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கல்வியில் இருக்கவங்களுக்கு சிறப்பான நேரம் இதுங்க. கலை, சினிமா, ஊடகம் இது சம்மந்தப்பட்ட வாழ்க்கை எல்லாமே, அதே மாதிரி அரசியல் துறை
எல்லாமே இப்போ நல்லா இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த காலங்கிறது மகளிருக்கு சிறப்பாக இருக்கும். வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளோட ஆதரவு பெருகும். வாழ்க்கை துணைக்கிட்ட நல்ல அந்யோன்யம் அதிகமாகும். கால்நடை செல்ல பிராணிகள் வளர்க்குறதுல ஆதாயம் இருக்குங்க. இதை தொடர்ந்து நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்குங்க. பணத்தை கையாளுறதுல கவனம் தேவை. எதுலேயுமே ரகசியத்தை பாதுகாக்கணும், இல்லைன்னா பண விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நகைகள்லாம் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுல எல்லாம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது பங்கு சேர்ந்த இந்த ஆன்லைன் முதலீடுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விருச்சிக ராசி ஈஸியாக பணத்தில் ஏமாந்துருவீங்க. தயவு செஞ்சு ஒரு 10 ரூபா சம்பாரிச்சாலும் அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காலபுருஷ சக்கரத்தில் 8வது ராசியாக வலம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விருச்சிக ராசிக்கு அதிபதி யார்? பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். இவரை பொறுத்த வரைக்கும் நிலத்துக்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கு சொந்தக்காரர். இவர் அதிபதியாக வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அதீத புத்திசாலிங்க, அதீத திறமைசாலிங்க, உழைப்பாளிங்க, உன்னதமான சிந்தனைகளுக்கும் உயர்வான எண்ணங்களுக்கும் சொந்தக்காரர்கள். இதெல்லாம் இருந்தால் ஒருத்தன் ரொம்ப நல்லா இருப்பான் வாழ்க்கையில். இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால விருச்சிக ராசி என்றைக்குமே நிறைய வீண் விரயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு, நிறைய இழந்திருக்கு, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. இதை கேட்குற விருச்சிக ராசி என்ன நினைக்கும்னா, ஆமா சாமி உண்மைன்னு மனசுக்குள்ள குமுறல் இருக்குங்க. விருச்சிகத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, யாராச்சும் நமக்கு ஆதரவாக பேச மாட்டாங்களா, யாராச்சும் நீ கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா, இப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே ஒரு ஏக்கத்தோடையே வாழ்க்கை அப்படிங்கிறது நகர்ந்துட்டு இருக்கு. அந்த ஏக்கத்தை தீக்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா போதும், முழுசாக நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்றது. நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டா போதும். ஆனால் விருச்சிகம் எங்கே வீழ்ச்சி அடையுதுன்னா, பொய்யான புகழுக்கும் பொய்யான மக்கள் விருச்சிகத்தை கொஞ்சம் தூக்கலாக பேசிடுவாங்க. அட நீங்கள்லாம் அப்படி சார், நீங்கள்லாம் இப்படிமா அப்படிங்கிற மாதிரி இதற்கு மயங்கிடுறோம். ஆதி முதல் அந்தம் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்றோங்க. ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுறோம். விருச்சிகம் வீழ்ச்சி ஆகிறதுக்கு காரணமே இதுதாங்க. நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் அது எது இவங்க அனுபவிச்சிருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் மூத்தாரோட சொத்துக்கள் நிறைய இருக்கும், ஆனால் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு மனசே வெறுத்துரும், மனசில் ஒன்றுமே இருக்காது, எந்த ஒரு திட்டங்களுமே கிடையாது, சரியான செயல்பாடு கிடையாது, மாடு மாதிரி உழைக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்தை இன்னும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறது, எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக இருக்கிறது. எதிர்கிட்டயே போயிட்டு திட்டத்தை சொல்கிறது எப்படிங்க? திருடங்க கையில் சாவி கொடுத்துருந்தா திருடிட்டு போன்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய நல்லது கெட்டதை எல்லாத்துக்கிட்டையும் எதிர்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கீங்க. இதனால தான் வீழ்ச்சி உங்களுக்கு. விருச்சிக ராசிக்கு இந்த சூழ்ச்சி தெரியலையோ, இந்த கலியுகத்தில் வாழ தெரியலையோ, விருச்சிக யோசிக்கிறது தான். ஆமாங்க, அப்படி தான் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறது, இப்படி வெகுளித்தனமாகவே இருக்கிறது வீழ்ச்சிக்கு காரணமாகவே இருக்குது. அது உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உணர முடியுதா? உங்களுக்கு இந்த பதிவு கட்டாயம் ஒரு உணர்ச்சியை கொடுக்குங்க. எப்படின்னா, இனியும் நம்ம எல்லாரையும் நம்பக்கூடாது, நமக்குன்னு ஒரு பாதை அமைச்சுக்கணும், அதில் பயணம் பண்ணணும். குறிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணணும், அடுத்தது தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். நம்ம பாக்கெட்டில் 10 பைசா இருந்தாலும் அதை இல்லைன்னு சொல்லி பழகணும். இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டா விருச்சிகத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது விறுவிறுன்னு இருக்குங்க. இல்லைன்னா என்னதான் முட்டினாலும் மோதினாலும் ஒரு அடி கூட நகர முடியாது. சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் வழி கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அடுத்த 138 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறாரு. இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா நிலைமாற்றம் அடைகிறதும் இல்லை மாறாமல் பழையபடி வீழ்ச்சியிலேயே இருக்கிறது. இது உங்கள் கையில் தாங்க இருக்குது. புரியுதுங்களா? இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க.
நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, இருக்கிற வீட்டை விட்டு உங்களை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கிரக அமைப்பினால் உங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு சில உறவுகள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத்தனை நாளும் நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இனி அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, சனீஸ்வர பகவான் நினச்சிட்டாரு. விருச்சிக ராசிக்காரங்களை உங்களை காப்பாற்றணும்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டாரு. இவருடைய வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு ஒரு 138 நாட்களை வந்து வாய்ப்பாக கொடுக்குறாரு. இதில் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்காம மற்ற விஷயங்களுடைய பாதிப்பில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் தம்பி. 138 நாள் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, யாரும் உன்னை தொட முடியாது. இப்போ பாருங்கப்பா, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு வந்து மாறப்போகுது. இதோட வந்து திடீர் பணவரவுகள்லாம் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இத்தனை நாளாக நீங்கள் கனவு கண்டுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பலிக்க போகுது. உங்கள் உடன்பிறப்புகள் கிட்டெல்லாம் இருந்து நல்ல ஆதரவுகள் கிடைக்க போகுது. அவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இல்லத்தரசிகள் வந்து குடும்பத்தில் உங்கள் கை ஓங்க போகுது. கணவன்மார்கள் எல்லாம் அன்பை ஆதரவாக நடந்துக்குவாங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் வந்து இத்தனை நாளாக இருந்திருக்கும். வேலை சுமை வந்து அதிகமாக இருந்திருக்கும். அதிலிருந்து விடுபட போகிறீங்க. அதே மாதிரி வேலைப்பளு குறையுதுங்க. உயர் பதவிகள் கிடைக்கும். கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சு வரனில் வந்து முன்னேற்றம் இருக்குங்க. உங்கள் எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வரன் அமையும். கனவு தொல்லைகள், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி மாறப்போகுது. வேலை கிடைக்கும், வேலை நடக்கும். இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஆர்வம் கூடும். உயர்கல்விகள் வந்து உங்களுக்கு பலித்தமாகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவு உயருதுங்க. பழைய சரக்குகளில் வந்து விற்று தருவீங்க. அதே போல் அடிக்கடி வேலையில் வந்து லீவ் போட்டு வேலைகளை மாற்றிட்டு உங்களுக்கு ஏற்ற வேலைகளை வந்து வந்துட்டு நீங்கள் அமர்த்திக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு வியாபாரத்தில் புகுத்த போகிறீங்க. விளம்பரத்தையும் விற்பனையையும் அதிகப்படுத்த போகிறீங்க. இதோட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைச்சி உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற போகிறீங்க. கேட்ட இடத்துக்கே இடமாற்றம் வந்து கிடைக்குங்க. சம்பளம் அதிகரிக்கும். இப்போ இருக்க துறையில் வெளிநாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் நல்ல ஒரு வேலை அமையுங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக சனி பகவானினுடைய வக்ரகதி காலம் விருச்சிக ராசிக்கு அருமையாக இருக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு. இன்னும் தெளிவாக சனி பகவான் தரக்கூடிய 15 வாய்ப்புகள் குறித்து உங்களுக்கு என்னங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ அதான் சனி வந்து விலகிருச்சு. இதனால் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். நிலம் மனை சார்ந்த வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து கிடைக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நல்லதுங்க. அதே மாதிரி இந்த பொருளாதார சிக்கல்கள்லாம் வந்து சரியாகுது. பணவரவு அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்கள். 3வது விஷயம், இந்த காலத்தில் கல்லூரி மாணவ மாணவியை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் சரி வேலையிலையும் சரி மிக மிக கவனமாக இருக்கணும். எக்காரணம் கொண்டும் வேறு வேலைக்கு மாறலாங்கிற எண்ணம் இருக்கவே கூடாதுங்க. வேலையில் சிறப்பாக செயலாற்றுங்க. இதுதான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். 4வது விஷயம் வந்து செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தகுதிக்கு மேலேயே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஆனால் அதுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டு இடம் கொடுக்காதீங்க. சுப செலவை வந்து சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சுக்கலாம். அதுக்காக கடன் வாங்கி தான் வந்து நம்ம கெத்தை காட்டணும்னு பண்ணிடாதீங்க. கடன் வாங்கிறது விருச்சிக ராசிக்கு தோதானது கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுப்பங்கரையில் இருக்கீங்க அப்படின்னா சமையல் பணிகளை வந்து கவனத்தோடு செயல்படுங்க. அதே போல் வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்கிறதுக்கு கோலாகலமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
இதோட புதிய சொத்து வந்து வாங்குவீங்க. வண்டி வாகன வசதிகள் வந்து பெருகும். 5வது விஷயம், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சச்சரவுகள் விலகி சந்தோஷம் வந்து பெருகுதுங்க. சிலருக்குலாம் வந்து பிள்ளை வரம் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களை பற்றிருக்கும் வந்து தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க. சில நேரங்களில் ஒரு மாதிரி நம்மளா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோணும். அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோணுச்சுன்னா அதை வந்து விலக்கி வச்சுட்டு யோகாலாம் பண்ணுங்கள். பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுதுங்க. அடுத்தது, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கை ஓங்குது. கணவர்கிட்ட உங்கள் வேலையை வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. மாமியார் மாமனார்னு வந்து நிறைய பேர் பேசுவாங்க. இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மன உளைச்சலிருந்து விடுபட போகிறீங்க. சுமை குறையும். பணவரவு வந்து அதிகமாகும். அதில் வரக்கூடிய பணத்தை வந்து கையாளுறது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணுங்க. வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகுதுங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பு அதிகமாகுது. எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். அரசாங்கத்தையோ தனியார் துறையிலையோ வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.